ஹாய் ஃபெலாஸ், இன் தமிழ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைக்கி ஒரு கோழி குழம்பு செய்ய போகிறோம். அதை வச்சு இன்னொரு டிஷ்ஷு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அந்த கோழி குழம்புல இருக்க சிக்கனை எடுத்தே சரியா. இங்கே நாங்கள் 1 கிலோ சிக்கன் எடுத்துருக்கோம். அதை கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கணும். மஞ்சத்தூள் போட்டு 2 டைம் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அதை ஒரு ட்ரெயினில் போட்டு வச்சிங்கன்னா சிக்கனில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா ட்ரெயின் ஆயிரும். அதுக்கப்புறம் தேவையான பொருட்கள்: ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சமாக சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க, ஒரு தக்காளி, கருவேப்பிலை, 5-6 பச்சை மிளகாய், உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இது எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுருக்கோம். பச்சை மிளகாயை கீறி வச்சுருக்கோம். ஒரு கடாயில் நல்லெண்ணெய் விடுறோம். இதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த கரம் மசாலாஸ் எல்லாம், கொஞ்சமாக சோம்பு, அதுக்கப்புறம் கருவேப்பிலை, வெட்டி வச்சுருக்க சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம். எப்போவுமே வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு தேவையில்லை, சாஃப்டானால் போதும். அதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறோம், பச்சை மிளகாய். இது வதங்கினதுக்கப்புறம் கழுவி வச்சுருக்க சிக்கனை போடுறோம். எப்போவுமே சிக்கன் போட்டதுக்கப்புறம் தக்காளி போடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ஃப்ளேவரு அது கூட நம்ம சமைக்கையில் அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். தக்காளி போட்டிங்கன்னா அந்த ஃப்ளேவர் மாறி போயிடும். கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக தண்ணி விட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதிலையே கொஞ்சம் சிக்கனை வேக விடுங்க. அப்போ தான் சிக்கனுக்குள்ளே உங்களுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். இல்லைனா நம்ம அதுக்கப்புறம் மசாலாலாம் போட்டோன்னா சிக்கன் ஒயிட்டாக இருக்க மாதிரியே இருக்கும். 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள், 1.5 ஸ்பூன் சீரக சோம்புத்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் உப்பு. இந்த மிளகாத்தூள், மல்லித்தூள், சீரக சோம்புத்தூள் ரெசிபி எல்லாமே எங்களோட இதில் இருக்குது. அதை நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கிங்க. அதில் இருக்க அப்படியே தான் நாங்கள் எங்கள் குழம்பு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுறோம். எவ்வளோ உங்களுக்கு குழம்பு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுருங்க. குழம்பு கொதித்து நல்லா வெந்ததுக்கப்புறமா மேலே மல்லிகளை போட்டு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதிலேருந்து எடுத்து எப்படி சிக்கன் சுக்கா செய்கிறதுங்கிறது இன்னொரு வீடியோ இருக்குது. அதோட லிங்க்கை நாங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறோம், நீங்கள் அதை ரெஃபர் பண்ணி பாருங்கள். ரொம்ப சுவையான சிக்கன் குழம்பு தயார். இதை நீங்கள் ஒயிட் ரைஸ் கூட சாப்பிட்லாம், சப்பாத்தி கூட, தோசை கூட, இட்லி கூட, எது கூட வேணாலும் நல்ல சைட் டிஷ்ஷாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னா எங்களுக்கு சொல்லுங்கள். எங்கள் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.